ஹலோ ஆல் வணக்கம் ஃபீடாக் வெல்கம் டு த ஷோ. என்ன ஆச்சு, திருப்பி எழுதிடலாமா? இன்னும் 135 ரன் தேவை, 6 விக்கெட். இப்போவும் அடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லைங்கிறீங்களா ஃபீடாக்? எழுதிடலாம்னு சொன்னாலும் நேத்து சொன்ன தீர்ப்பை திருப்பியும் சொல்றேன். இங்கிலாந்து ஜெயிக்கணும்னா இங்கிலாந்து ஹாஸ் டு பேட் த டே அவுட். இந்தியா ஜெயிக்கணும்னா இந்தியா ஹாஸ் டு போல் இங்கிலாந்து ஒன் ஹவர் ஆஃப்டர் டீ. என்ன ஆச்சுன்றதை நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இல்ல, இப்ப 135 ரன் அடிக்க மாட்டாங்களா? 6 விக்கெட் இருக்கே ஃபீடாக். துண்ட நேத்தே தீர்ப்பு சொல்லியாச்சே, 1 மணி நேரத்துல இங்கிலாந்து ஆல் அவுட் ஆனாங்களா டீல இந்தியா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு. அதுல ஒரு சந்தேகமே கிடையாது. இந்தியா 2 இங்கிலாந்து 1, வாஷிங்டன் சுந்தர் இஸ் கோயிங் டு ஸ்கோர் த வின்னிங் ரன்ஸ். அந்த தீர்ப்பையும் இப்ப சொல்லிடுறேன். அதாவது இ- அவர் வருத்தப்பட வேண்டிய விஷயம். நிறைய பேர் இப்படி யோசிப்பாங்க. நான் நான் அது முதல்ல இருந்தே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். யோ, 3 விக்கெட் விழுந்திருக்கு. அந்த சுச்சுவேஷன்ல உனக்கு நான் என்ன பண்ணிருப்பேன், பண்ட்டை இறக்காம ஆகாஷ் தீப்புக்கு பதிலா வாஷிங்டன் சுந்தர் இறக்கியிருப்பேன் நானு. இப்போ உங்களுக்கு இப்ப ஒரு 65 ஃபார் பட் த்ரீன்னா அவுட் ஆயிருந்தா இன்னும் ரிஸ்க் தானே ஃபீடாக். இப்ப ஆகாஷ்தீப்போட போச்சேன்னு விட்டுலாம் இல்லையா? அதுதான் பிரச்சனையே. இப்ப நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். அவுட் ஆயிருந்தா ஏன் அப்படி யோசிக்கணும்? அவுட் ஆயிருந்தான்னு ஏன் யோசிக்கணும்? இப்போ உங்களுக்கு அட் எண்ட் ஆஃப் த டே டிராயிங் போர்டு இஸ் 58 ஃபார் 4. திடீர்னு ஆமா, அந்த 4வது விக்கெட் ஆகாஷ் தீப் தான், இல்லைன்னு சொல்லல. 58 ஃபார் 4 டே 5 லார்ட்ஸ்ல சேஸ் ஈஸியா இருக்காது அப்படின்னு முன்னாடியே சொல்லியாச்சுங்கும் போது they will go with the thinking of just 1 wicket away from bowling half the side out. 135 ரன் will look a long way to go. இந்த மாதிரி ஒரு பண்ட்டை நான் இறக்க மாட்டேன். பண்ட் ரிஸ்க் இறக்கிறது இந்த சுச்சுவேஷன்ல அடிக்க போவார் க்ளோசிங் டேல. எனக்கு தேவையில்லை, ஜடேஜா மாதிரி ஒருத்தர் எனக்கு வேணும். நிதிஷ் ரெட்டி இருக்காரு அப்படிங்கும் போது என்ன பண்ணிருப்பேன், டப்புன்னு வாஷிங்டன் சுந்தர் இறக்கி விட்டுருப்பாரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். என்ன பண்ணு, 12 பால் வாஷிங்டன் சுந்தர் பிளாக் பண்ண மாட்டாரா? ஆல்மோஸ்ட் பிளாக் பண்ணிட்டாரு. ஆகாஷ் தீப் இல்லைன்னு சொல்லல, நான் ஒரு எல்பிடபிள்யூ க்ளோஸ் கால் வந்தது. அப்படிங்கும் போது தட் இஸ் வேர் யூ ஹேவ் டு பி ப்ரோஆக்டிவ் இன் யுவர் திங்கிங். ஐ அம் கோயிங் டு சென்ட் வாஷிங்டன் சுந்தர் அப்ப. இன்னும் இந்த பேட்டிங்ல நம்ம பாருங்க சார், ஜடேஜா உள்ள இருக்காரு, பண்ட் உள்ள இருக்காரு, வாஷிங்டன் உள்ள இருக்காரு, நிதிஷ் ரெட்டி உள்ள இருக்காரு, ரோல்ஸ் ராய்ஸ் வந்து நங்குற மாதிரி நிக்கிறாரு ஒரு ரெண்டு. இதுல ஒரே ஒரு விஷயம், நான் சொன்னதை அங்க சொன்ன மாதிரியே திருப்பியும் சொல்றேன். இது நியூ பால் பிச்சு கிடையாது. 12 ஓவருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆட்டம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னோம். 11.6, அதாவது 12th ஓவர் லாஸ்ட் பால் போட்டு 15th ஓவர்ல கிராலி அவுட், 22nd ஓவர்ல ரூட் அவுட். இங்க எப்படி கதை நடக்கும்னா, அந்த ஓல்டு பால்ல தான் உங்களுக்கு சி மூவ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். இந்தியா பேட்டிங் ஆடும் போது பாருங்க, 12 ஓவர்ல இந்தியா லாஸ்ட் ஒன்லி 1 விக்கெட். தேர் 41 ஃபார் 1 இன் 12 ஓவர்ஸ். அதுக்கப்புறம் 13வது ஓவர் 3வது பால் கருண் நாயர் அவுட், 15வது ஓவர் கில் அவுட், 18வது ஓவர் ஆகாஷ் தீப் அவுட். அப்படிங்கும் போது இங்க ஒரே ஒரு பிரச்சனை, ஏன் அந்த 135 ரன் ஜாஸ்தியா தெரியும்னா, இங்க டேஞ்சர் பீரியட் இஸ் ஒன்லி கோயிங் டு பி த ஓல்டு பால், பர்டிகுலர்லி அட் த டைம் தேர் கோயிங் டு பேட் டுமாரோ. அந்த ஓல்டு பால்ல சி மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் பர்டிகுலரா உங்களுக்கு. இப்ப ஒன்னே ஒன்னு சொன்னோம், இங்க இங்க எப்படி அன்ஈவன் பவுன்ஸ் இருக்குன்னா, இட் இஸ் ஆன் த லோயர் சைடு கம்பேர்ட் டு ஹையர் சைடுங்கும் போது பட்டு பட்டு பட்டுன்னு எல்பிடபிள்யூ தான் ஆகும். இந்த சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும், ஆஃப் ஸ்டெம்ப் கார்டு எடுத்துட்டு அவுட் சைடு ஆஃப் ஸ்டெம்ப் வந்துடணும். அதை பண்ண மாட்டேன்றாங்க. கருண் நாயர் பாருங்க, உள்ள வர பால் அப்படியே மிஸ்ஜட்ஜ் பண்ணி விட்டாரு. இல்ல, ஆடும்போதே ஒரு டென்டேட்டிவ் திங்கிங் தெரிஞ்சது. எனக்கு என்னமோ ஒரு கான்பிடன்ஸ் கருண் இல்ல. நின்று இருந்தா எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க ஃபீடாக். யோசிச்சு பாருங்க, லார்ட்ஸ்ல 193 ரன் அடிக்கணும். இன்னைக்கு கருண் நாயர் வந்து ஒரு 55 தாங்கி இருந்தாங்கன்னா எப்படி? அதான் சொல்றேனே, நல்லா ஆடினாரு, இன்னைக்கு பேடா ஆடல. 33 பால் நல்லா ஆடினாரு. அப்படியே எப்படி விட்டாருன்னு எனக்கு தெரியல. கில்லு வந்து ஆடும் போதே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த 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 2 டெஸ்ட்ல பார்த்த கில்ல பார்க்கல. ஒரு இது தோணினே இருந்துச்சு, அவர் அவுட் ஆயிடுவாரோன்னு. இப்ப அவங்க என்ன பண்ணாங்க பாருங்க, அவங்க வந்து இன்னைக்கு அடிப்பாங்கன்னு தான் சொன்னோம், அடிச்சுதான் ஆடினாங்க. அவங்க அந்த அப்ரோச் தான் கரெக்ட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப எப்படி போயிருக்கு பாருங்க, செஷன் 1ல they have scored at 4 and over, 96 for 4 in 24 overs. 10 out of 10 sessions for India, where England came back with 10 wickets in hand. செஷன் 2ல பாருங்க, 77 for 2 in 27 overs. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமே பேஸ்பால் ஆடினா காலி ஆயிடும்னு சொல்லிட்டு அப்படியே ரூட் டிக் பண்ண ஆரம்பிச்சாரு. இருந்தாலும் உங்களுக்கு 2.85, 2 விக்கெட்ஸ், 27 ஓவர்ஸுங்கும் போது க்ளோஸ் செஷன் அகெயின் வின் ஃபார் இந்தியா, 7 அவுட் ஆஃப் 10. 3வது செஷன் பாருங்க, 17 ஃபார் 4 இன் 10 ஓவர்ஸ் இங்கிலாந்து. அதுக்கப்புறம் இந்தியா 58 ஃபார் 1ங்கும் போது க்ளோஸ் செஷன் வின் ஃபார் இங்கிலாந்து, 7 அவுட் ஆஃப் 10. இப்ப செஷன் மேப் எப்படி போயிருக்கு பாருங்க, 5 செஷன் இந்தியா, 4 செஷன் இங்கிலாந்து, 3 செஷன் டிரா ஆயிருக்கு. இப்ப நாளைக்கு இந்தியா ஒரு செஷன்
7/10 நாளைக்கு ஃபர்ஸ்ட் செஷனை ஜெயிச்சிட்டாங்கன்னா கேம் ஓவர், விச் ஐம் 100% கான்பிடன்ஸ் வில் ஹேப்பன். அதனால எந்த சந்தேகம் இல்லை. இப்போ வாஷிங்டன் சுந்தர் எப்படி பிரேக் த்ரூ கொடுத்தா இருப்பாருங்க, வெரி சர்ப்ரைசிங். ரூட் ஆடும்போது பயந்துனே இருந்தேன், என்னடா ரூட் இப்படி ஆடுறாருன்னு. அந்த ஸ்வீப்லயே ஸ்வீப் ஆடி 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 தான் இந்த கடைசி 2 வருஷத்துல அவுட் ஆயிருக்காரு. ரவுண்ட் த லெக்ஸ் போல்ட், அதுக்கப்புறம் ஸ்டோக்ஸ் பியூட்டிஃபுல்லா வாஷிங்டன் சுந்தர் போட்டார். 154 for 4 சார். பயந்துனே இருந்தேன் நான். 154 for 4. நான் சொன்ன மாதிரி நீங்க ஃபுல்லா ஆடி 300 ரன் அடிச்சிருவாங்க. 300 ரன் அடிச்சுன்னா வாய்ப்பே கிடையாது இந்தியாவுக்கு. இப்ப நிறைய பேர் அதான் கேட்கும் போது இது பண்ணீங்க, ஏன் பீடா 90 ஓவர்ஸ் நம்ம அடிக்க முடியாதா நீங்க கேட்டீங்க. இப்ப பாருங்க பிச்சு எப்படி இருக்கு. ட்ரெடிஷனல் லாட் பிச். 5வது நாள் பயங்கர கஷ்டமா இருக்கும். ஃபாஸ்ட் போலர்ஸ் போட்டா கடார் மோடான்னு இதாகும் உங்களுக்கு, ஸ்பின்னர்ஸ் போட்டாலும் உங்களுக்கு திரும்பவும். பட் ஸ்பின் இஸ் நாட் கோயிங் டு ரியலி ட்ரபிள் இந்தியா. இப்ப எனக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன், அந்த பயம் அந்த பென் ஸ்டோக்ஸ் தான் இன்னைக்கு போட்டா இருப்பாருங்க பம்புடப்பு டங்கேர் அப்படின்னு. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. பட் எனக்கு பயங்கர கான்பிடன்ஸ் இருக்கு. நாளைக்கு பண்ட் எப்படி ஆடணும்னா நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க. நாளைக்கு பண்ட் அடிக்கணும். எனக்கு ஒரு 40 ரன் குயிக்கா வரணும் பார்ட்னர்ஷிப். ஒரு 7 ஓவர்ல ஒரு 40 ரன் வந்துடணும். ஒரு 100 for 5 பண்ட் அவுட் ஆறாரா எனக்கு பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் ஒரு 25 ரன் பார்ட்னர்ஷிப் கேஎல் ராகுல போட்டாங்கன்னா கிட்ட வந்துருவாங்க. நாளைக்கு பண்ட் ஒத்தக்கை ராசா மாதிரி தான் வரணும். வந்த உடனே வீசுன்னு வீசணும். அவர் டிஃபென்ஸ் ஆனாதான் பிரச்சனை வரும். ஏன்னா சி மூவ்மெண்ட் அங்க எங்க இருக்கு, இந்த ஓல் பால் கஷ்டமா இருக்கும். பண்ட் ஷுட் கம், பண்ட் ஷுட் அட்டாக், பண்ட் ஷுட் கூட பார்ட்னர்ஷிப் குயிக் 40 with KL Rahul. India has to win the session 8/10. India will seal it before tea. சூப்பர். ஆனா நிதிஷ் ரெட்டியும் சரி, வாஷிங்டன் சுந்தரும் சரி, க்ரூஷியல் விக்கெட்ஸும் சரி, க்ரூஷியல் ரன்ஸ் 2 பேரும் எடுத்துட்டாங்க. ஸோ அது ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. 8 வரைக்கும் நாங்க ஆடுறோம், இப்படிதான் ஆடுறோம். அஸ்வின் நம்பர் 8ல ஆடிட்டு இருந்தாரு, அங்க வந்திருக்காரு சுந்தர், அதான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. ஜடேஜா நம்பர் 6க்கு ப்ரொமோஷன்ல போனாரு, அதையும் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு பேட்டிங்ல. நம்பர் 7 அந்த ஆல்ரவுண்டர்ஸ் மட்டும் நிதிஷ் ரெட்டி இப்ப உள்ள வந்துட்டாரு. ஸோ இப்ப அந்த ஜிக்ஜா பசில் நமக்கு தெரியுது, புரியுது. எனக்கெல்லாம் சரியா புரியல. பட் இப்ப ஐ திங்க் இது கரெக்டா வருது அப்படின்னு தோணுது. நான் திருப்பி திருப்பி சொல்ல பாருங்க, வாஷிங்டன் சுந்தரை என்னோட டீம்ல எல்லா டெஸ்ட்லயும் நான் ஆடுவேன்னு சொல்லிட்டேன். ஆஃப்டர் அஸ்வின் ரிட்டையர்ட். இஃப் யூ ரிமெம்பர், ஐ எம் ரிப்பீட்டிங் இட் அகைன். ஏன்னா he comes up with the value when the team is needed. He's invariably he will contribute to the bat. நாளைக்கும் அவர் அடிப்பாரு. திருப்பி சொல்றேன், நாளைக்கும் வாஷிங்டன் சுந்தர் அடிப்பாரு. அவர் போலிங்ல இந்த மாதிரி உங்களுக்கு போட்டானா it is going to be a bonus. And you got someone like Ravindra Jadeja also who can also turn his arm over அப்படிங்கும் போது this is the right combination for நிதிஷ் ரெட்டிக்கு. நீ போலிங்கே கொடுக்காம how can you judge a person like நிதிஷ் ரெட்டி? நிதிஷ் ரெட்டி is a 50-50 cricketer. He can score runs with the bat, he can even pick wickets with the ball போது. நீ அதான் சொல்றேன், ஷார்துல் தாக்கூர் பாவம் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு பிரைமரி ஸ்கில் போலிங்கும் போது அவர் நீங்க போலிங்கே கொடுக்கல. பட் டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, we all rooted for நிதிஷ் ரெட்டி to play. நிதிஷ் ரெட்டி is the right choice. ஏன்னா இந்த பிச்சர்ஸ் லைக் திஸ் வேர் இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். ஷார்தூருக்கு நீங்க போலிங் கொடுக்கலன்னா அவர் பண்ற ரோலை நிதிஷ் ரெட்டி பண்ணிடுவாருங்க போது அந்த எக்ஸ்ட்ரா குஷன் யூ வில் கெட் ஆக்சுவலி. இப்ப நாளைக்கு பாருங்க, இப்ப வாஷிங்டன் சுந்தர் நார்மலி யூஸ் டு பேட் அட் நம்பர் 8. வாஷிங்டன் சுந்தர் இஸ் கோயிங் டு பேட் நம்பர் 9 now. How deep the batting line is going to be. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 135 ரன் கஷ்டப்படுவாங்க இந்தியா, அதுல சந்தேகமே கிடையாது. மேக்கிங் அ கால் நோ, இந்தியா கஷ்டப்படுவாங்க. The chase is not going to be easy. The pitch is behaving as it is expected, as we reflected it. It's going to be difficult. Day 2 better than day 1. Day 3 better than day 2. Day 4 not better than day 3. Day 5 won't be better than day 4. Day 4 is difficult. Day 5 will be more difficult than day 4 அப்படிங்கும் போது we have got someone like KL Rahul. KL Rahul விடமாட்டாரு. இப்ப KL Rahul 70 ரன் 80 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிட்டாருன்னா நாளைக்கு இந்தியா தோத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதுல சந்தேகமே கிடையாது. இட் ஆல் டிபெண்ட்ஸ். என்ன தோத்துருவாங்கன்னு சொல்றீங்க? 135 தான் போயிடா. கேரளா அவுட் ஆனாலும் எப்படியாவது தடுமாறியா ஜெயிச்சிருவாங்க போயிடா. அதைத்தான் நம்ம ஆசைப்படணும். பட் when we give a reflection, we have to be very honest in what we are saying. Okay, emotions aside, KL Rahul has to bat 90 to 110 balls tomorrow. அவர் ரன்னே அடிக்க வேணாம். He has to bat 90 to 100 balls. ஒத்த கைராசா has to bat 35 பால். நேற்று ஒத்த கைராசா நாளைக்கு ஆடினார்னா 45 அடிச்சிருவாரு. அவர் டிஃபென்ஸ் ஆட மாட்டாரு, விட்டத்தான் போறாரு பேட்டை. அப்படிதான் ஆடணும். So அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் இஸ் ஒன்லி திங் தட் இஸ் கோயிங் டு ஷண்ட் இங்கிலாந்து அவுட் ஆஃப் தேர் பிலீஃப். 193 ரொம்ப கம்மி. நீங்க சொல்ற மாதிரி 135 இருந்தா 40 ரன்ஸ் குவிக் பேஸ்ல வந்துருச்சு. When you all of a sudden see that the chase what you have got to do is only in double digits, 90 ரன் அது இது, அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னா you always feel secured with KL Rahul at one end.
ராகுல் நாளைக்கு 90 பால் ஆன 90 பால்ல 18 ரன் அடிக்கணும். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஒரு எண்டு ஒரு நங்கூர மாதிரி நிக்கணும். திருப்பியும் சொல்றோம், 85 ரன்னுக்குள்ள ராகுல் அவுட் ஆயிட்டாருன்னா this chase is lost. It all depends upon what Rahul does. But still, என்னோட தீர்ப்பை நான் சொல்லிட்டேன். இந்தியா போல் இங்கிலாந்து அவுட் பை டி டுடே, இந்தியா வில் வின். என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா 2 இங்கிலாந்து 1. சூப்பர். அப்படியே கொஞ்சம் இங்கிலாந்து பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்க. அவங்களும் நாளைக்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க அதைத்தான் பண்ணுவாங்க. நாளைக்கு அவங்க ஃபீல்டு எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப திருப்பி உங்களுக்கு சொல்றேன், 135 runs on the bank and 6 good balls or 6 bad decision by the Indian batsman, which has got more longer thing to happen is 135 runs to score. That 6 wickets can come quickly போது இன்னைக்கு இருந்த இந்த ஆட்டிடியூட் தான் காட்டுவாங்க. திருப்பி ஆல் ஓவர் இந்தியா ஸ்லெட்ஜ் எல்லாம் பண்ணாங்க. கில்லு வந்தோடனே கண்ணாப்புனான ஸ்லெட்ஜ் பண்ணாங்க. அதுல சந்தேகமே கிடையாது. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, யூ காட் டு அண்டர்ஸ்டாண்ட், யூ ஷுட் நாட் ப்ளோன் திஸ் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். நேத்து கில் வந்துட்டு கோவப்பட்டது கரெக்ட், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஆனா இந்தியாவும் பேட்டிங் நேத்து வந்திருந்தாங்கன்னா அவங்கள அந்த ஒரு ஓவர் எப்படி ஏமாத்தத்துன்னு தான் பார்ப்பாங்க. இங்கிலாந்து பண்ணதும் தப்பு இன்னைக்கு கிடையாது. அவங்களும் இதானே பண்ணாங்க, 2 பேரும் அதுதானே போயிடா. இவங்களுக்கு வந்தா ரத்தம், அவங்களுக்கு வந்தா டொமேட்டோ கெச்சப்பா. அதனால இங்கிலாந்து பண்ணது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். எனி டீம் வில் டூ தட். கிராம் ஸ்மித் கில்லாடி அதுல 17 நிமிஷம் இருக்கு, 2 ஓவர் பண்ணிடுவாரு 17 நிமிஷத்துல. சோ எல்லாருமே அதை தான் பண்ணுவாங்க. ஆனா இந்தியா ரியாக்ட் பண்ணதும் தப்பு கிடையாது. when India went all over them, that was also right. இன்னைக்கு இங்கிலாந்து went all over Shubman Gill when he came to bat and they were sledging all the batsmen. அதையும் நான் குறைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா that is what it takes for you to win a test match or a cricket match or a match for your country. When both teams are contesting it, temper might play, but it's all in a good deed. வெளில போனாங்கன்னா அதுக்கப்புறம் 2 பேரும் கட்டி பிடிச்சிப்பாங்க. So as spectators, we should not blow this out of proportion because that is what it means to win a test match, particularly in the home of cricket at Lords. I have put my money on. நான் தான் சொன்னேன், சேஸ் வந்து 85க்குள்ள ராகுல் அவுட் ஆனாதான் கஷ்டப்படுவாங்கன்ற. ராகுல் அவுட் ஆக மாட்டாரு. அதனால வாஷிங்டன் சுந்தர் இஸ் கோயிங் டு ஹிட் த வின்னிங் ரன்ஸ். என்னோட காலு. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்லன்னா இல்ல பிடா ஒரு 8 விக்கெட் போய் ஜெயிப்பாங்க, இல்லன்னா ஈஸியா ஜெயிப்பாங்கன்றீங்களா? வாட் இஸ் யுவர் கால்? ஆல் இந்தியா தோத்துருவாங்கன்றீங்களா? வாட் இஸ் யுவர் கால்? ஜெயிப்பாங்க, அவ்வளவுதான். மீன்கள் விற்கப்படும், நல்ல மீன்கள் விற்கப்படும். இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும்ல. அப்புறம் நாளைக்கு வந்து மீன்கள் விற்கப்படும். அவ்வளவுதான் போயிடா. இந்தியா ஜெயிச்சா சந்தோஷம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராகுல் 85 ரன்னு ஒரு புள்ளி வச்சு நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் எந்த புள்ளியும் வைக்காம நான் கையெழுத்து போட்டேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். உங்க ஃபைனல் தாட்ஸ் அப்படியே சொல்லிருங்க. நம்ம எப்ப ரிஃப்ளெக்ட் பண்ணாலும் அந்த மனசுல இருக்கிறத விட்டுட்டு we have to reflect honestly for the viewers who are supporting us from 2 years, who are writing some good compliments about what little we know which we share. ஸோ வியூவர்ஸை ஏமாத்தக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு பிஸியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எங்க நின்று இப்ப நீங்க பண்றீங்கன்னு தெரியும். அதெல்லாம் நீங்க பண்றீங்க, அந்த சாக்ரிஃபைஸை நீங்க பண்றீங்கும் போது யூ டு பி ஆனஸ்ட் டு தி வியூவர்ஸ். வெரி சிம்பிள். நாளைக்கு நீங்க உங்களுக்கு தீர்ப்பு சொல்லிடுறேன். நாளைக்கு நீங்க பாத்துக்கோங்க. 85 ரன்னு டோட்டலுக்குள்ள ராகுல் அவுட் ஆனா இங்கிலாந்து வில் வின். 85 ரன்னு ஒரு ரன்னு மேல ராகுல் நின்னாலும் இந்தியா வில் வின். என்னோட கால், வாஷிங்டன் சுந்தர் இஸ் கோயிங் டு ஹிட் த வின்னிங் ரன்ஸ். இந்தியா 2 இங்கிலாந்து 1. நாளைக்கு வருவோம். நாளைக்கு வந்துட்டு இந்தியா வின் பண்ற அந்த செலிப். சார் நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்ல வாஷிங்டன் வின்னிங் ரன் அடிக்கிற வரைக்கும் சொல்லிட்டீங்களா? தம்ஸ் அப் கொடுத்தேன், அவ்வளவுதான். ஸோ தேங்க்யூ. நீங்க தம்ஸ் அப் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவும் நடக்காது. ஸோ சொல்றதா நடக்கும். ஸோ யூ வில் கம் பேக் and reflect how India has gone 2-1 up, which I honestly believe based on the condition of the batting depth what they have got, along with the Rolls-Royce Rahul. Papa will come back and do the review of 5th day of the test match. Which team has gone 2-1 up with your pinpoint octopus. Until then, thanks a lot and bye-bye.